ஈழத்தை பற்றி பேசிவிட்டார். நேற்று நாம் பார்க்கிறோம், சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து பார்க்கிறோம், ஈழத்தை பற்றி விஜய் பேசிவிட்டார். முருகன் ஏந்திய வேளையும் சீமான் ஏந்திய வேளையும் விஜய் தூக்கிவிட்டார். அப்படி என்றால் விஜய் தான் இனி தமிழினத்திற்குரிய தலைவராக நாங்கள் எல்லாம் போற்றுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் எல்லாம் நேற்று சமூக வலைத்தளத்தில் பேசிட்டு இருந்துச்சு. மிக மிக கோபம் வந்துச்சு. ஏன்னா ஈழ விடுதலையை பற்றி தமிழ்நாட்டில் தைரியத்தோடும் துணிவோடும் ஒரே ஒரு கட்சி பேசியதென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற யாரும் இல்ல, வேற யாரும் இல்ல. இங்கெல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னார்கள். பிரபாகரன் என்பவர் தீவிரவாதி, அவரினுடைய புகைப்படத்தை வைத்திருக்கக்கூடிய சட்டையை அணியக்கூடாது என்றார்கள். அவருடைய புகைப்படத்தை பொறித்த பதாகையும் சுவரொட்டியும் பயன்படுத்தக் கூடாது என்றார்கள். அப்படி கூறப்பட்ட இதே நிலத்தில் பிரபாகரன் தமிழ் இனத்தினுடைய தலைவன் என்று முழங்கியவர் என்னுயிர் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள். ஆனால் நேற்று பேசிய விஜய் அவர்கள் ஈழ பிரச்சனையை பத்தி பேசினார், ஈழ தமிழர்களை பத்தி பேசினார். ஆனால் அந்த மக்களுக்காக நின்ற தலைவனுடைய பெயரை கூட உச்சரிக்கல என்றப்ப எப்படி அவர் ஈழ தமிழர்களுக்கு உண்மையாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எம்ஜிஆரினுடைய பெயரை தயக்கம் இல்லாம சொல்றார். எம்ஜிஆர் என்னன்னு தெரியுங்களா? எம்ஜிஆரோட மாஸ்னா என்னன்னு தெரியுங்களா? சொன்ன அதே வாய் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிற அதே வாய் ஏன் தமிழினத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் என்று பேசல? ஏன் பேசல? பேச முடியாது. நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து, செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர்த்து இந்த உலகத்தில் தமிழின தலைவர் பிரபாகரன் என்று பிரகடனம் செய்வதற்கு வேறு யாரும் இல்லை. ஆனால் உறுதியாக இந்த நாடும் இந்த நிலைமையும் மாறும். அதே கூட்டத்தில் ஒரு பிள்ளை தலைவருடைய படத்தை தூக்கி காட்டுகிறான் என்றால் விதை நாங்கள் போட்டது.